கோலிவுட்டுடைய இரு பெரும் தூண்கள்னா ஒன்று ரஜினி சார், இன்னொன்று கமலஹாசன். ஒருவர் ஸ்டைல்ல தன்னுடைய முத்திரையை பதித்தவர், இன்னொருவர் தன்னுடைய நடிப்பாற்றலால தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றளவுமே இவங்க ரெண்டு பேருடைய மார்க்கெட் உச்சத்துல இருக்கு. இவங்க ஒரு படம் கமிட் ஆனா கண்டிப்பாக அந்த திரைப்படம் 500 கோடிகளுக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்றத அடித்து சொல்லும் அளவிற்கு இவங்களுடைய மார்க்கெட் உலகளவு உயர்ந்தோங்கி நிக்குது. இந்த நிலையில இந்த ரெண்டு பெரும் ஜாம்பவான்கள் தனித்தனியாக படம் நடிக்கும் போதே இந்த அளவிற்கு வரவேற்பு அப்படின்னா, இருவருமே இணைந்து ஒரு படத்துல நடித்தா கண்டிப்பாக பிளாஸ்ட் தான்ப்பா அப்படின்னு ரசிகர்களுமே பல நாள் கோரிக்கை விடுத்துட்டும் இருந்தாங்க. பல நாளுடைய கோரிக்கை தற்போது பலனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்குவதாக சொல்லப்பட்டது. படத்திற்கான ப்ரோமோ வீடியோ ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி ஷூட் செய்யப்பட்டிருக்கா. இன்றுதான் அந்த ப்ரோமோ வீடியோ வெளியாக உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. ஆகையால இந்த ப்ரோமோ வீடியோவை எதிர்நோக்கி ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வீடியோ தற்போது வெளியாகி சோசியல் மீடியாவை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. ப்ரோமோ வீடியோவை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா இயக்குனர் ஜேசன் சஞ்சய் அவர்கள், அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளியும் இருக்காரா. மேலும் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வரிசையாக வெளியாகிற படங்கள், இது போன்ற சின்ன சின்ன அப்டேட்டுகள் அனைத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அவருடைய கருத்தை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு செய்யறத வழக்கமாக வச்சிருக்காரு. அதே போல தற்போது இந்த ப்ரோமோ வீடியோக்குமே அவருடைய ரியாக்ஷனை கொடுத்திருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.